யாருமே சொல்லல. நீங்க எல்லாம் பேசக்கூடாதா? இவங்கதான் என்ன சொன்னது தெரியுமா? உங்க வழிகள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவனுக்கு இந்த மாதிரி அக்குறமான அந்த பூரா அந்த வீடியோட எடுத்து வச்சிருக்கு. இவன் வந்து பொல்லாதவன், இவன் வந்து கொலகாரன். இங்க வந்து அன்னைக்கு போலீஸ் தான் 2 பேரும் வந்திருக்காங்க. இவன் பொல்லாதவன், அவனுக்கு கொடுக்காத, இங்க வந்து ரத்த கழிதான் ஆகும், பொணந்தே விடுது, பேசாம இடத்துக்கு வித்துருன்னு சொன்னாங்க. அப்ப நீ ஏன் முயற்சி எடுப்பா அப்படின்னு இந்த பையன் முயற்சி எடுத்தாப்புல. எடுத்து விக்கிற மணி இருக்கிற போது நான் எல்லாம் வச்சு பேசணும். உனக்கு எவ்வளவு, அவனுக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவு, எந்த பையனுக்கு எவ்வளவு, அதெல்லாம் அவனுக்கு கொடுக்க கூடாது. விற்கவே விட மாட்டேங்கிறான் இந்த பையனுக்கு. இந்த பையன் விற்கவே விட மாட்டேங்கிறேன். ஆமா, பெரியவர் ஆளு புரோக்கர் ஆளு இருக்காது. அதெல்லாம் விற்க கூடாது. வித்தா என்ன செய்ய முடியும்? போய் வேற இடம் வாங்கி இருக்க முடியாது. பேசாம கடை அவங்க கூட ஆளு வச்சுதான் பேசுங்க. நான் தப்பு பண்ணி அன்னைக்கே எழுதி வைக்கிறேன். ஆளு வச்சுதான் பேச சொன்னேன். ஆளு வச்சு எதுவுமே பேசல. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒண்ணு சொன்னா செய்யணும். ஏன்னா எல்லாரும் முன்னாடி பேசணும். வாக்குன்றது ஒரு மாதிரி ஆகும். அது என்னைக்காலும் சின்ன வயசுல இருந்து நான் பிள்ளைங்க தான் பாத்துருக்காங்க. அவங்க பாத்துருக்கா செஞ்சிருக்காங்க. நானும் அவங்கள்ட்ட போயிட்டு பால் பாக்கெட் போயிட்டு நியூஸ் பேப்பர் போட்டு எல்லாம் நானும் பண்ண வந்தேன் சார். எல்லாமே பண்ணிடுறேன் சார். நான் பண்ண என் வயசுல போயிட்டு வேலைக்கு போக முடியுமா சார்? சொல்லுங்க. 15 வயசு நான் போய் வேலைக்கு போவேன். ஸ்டைல போய் குடிச்சு போட்டுற மாட்டாங்க. மெக்கானிக் செட்ல போய் இந்த ஓமூர்ல செட்ல வேலைக்கு போனேன். டெய்லி போய் தொடச்சுன்னு இருப்பேன் சார். என்ன தலையில சொல்லுங்க. எதுவும் இல்ல, இவங்க இவ்வளவு சொல்றாங்களே, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க ரத்தம் இல்ல. நான் ஏன் பண்ண போறேன்? அது பண்ணணும்னா இன்னைக்கே பண்ணிக்கலாமே. நான் அதை பண்ற ஆளே கிடையாது சார். இவங்களாம் ஒண்ணு சொல்லிக்கிறாங்க, இவங்க சொன்னு சொல்லிட்டு இவங்களும் ஆகணும்னா அந்த ஈகோ வச்சு என்ன டார்கெட் பண்றாங்க. டார்கெட் பண்ணும்போது சார் நான் சொல்லிட்டு போறேன். கடைக்கு போனேன். அன்னைக்கு ரோட்டு முன்னாடி அவங்க நின்று அசிங்கமா பேசினாங்க. நான் பொறுமையா இருந்தேன். பேச வரைக்கும் பேச விடுங்க. தெளிவா பேசி விடுங்க. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தேவையில்ல. அவங்க நெட்டா அவங்க விட்டுருங்க. அவ்வளவுதான். சரி, நாளைக்கு காலையில ஸ்டேஷன் போங்க. அவங்க கிட்ட போய் நான் வெளியில வந்து கொடுத்துருவேன். அது பேசுறது தப்பு. புரியுதா? நீ வயசு சின்ன வயசு, இது பண்ணதே தப்பு. காலையில பேசிக்க போறோம். கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க சார். உங்களுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க சார். இந்த வந்துட்டாங்க சார், பேசிட்டாங்க சார். என்ன பேசணும் சார்? முதல்ல பேசுறதே கூட பேசி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார். அப்பா நான் என்ன போட்டு எழுதி கொடுத்தேன். நீங்க எப்படி பண்ணீங்க சொல்லுங்கப்பா. கொஞ்ச நேரம் கொஞ்சம் சொல்லுங்க. யாரையும் இன்வால்வ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யாரையும் இன்வால்வ் பண்ண, எங்களுக்குள்ள நடக்குதா எங்களுக்குள்ளே முடிச்சிடும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் பேசுறதும் யாரையும் இன்வால்வ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்குள்ளதான் பிரச்சனை. அது நாங்க பேசி இது பண்றோம். சப்போஸ் அதெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு இன்னும் நேரா பேசி ஏன்னா எவ்வளவு வருமோ வேலையை முடிச்சிடலாம். நான் உட்காந்து சண்டை போடணும்னு நினைச்சா சண்டை போடுவேன் சார். சண்டை நான் போடல. யாருமே கை வைக்கல. நான் யாருமே சொல்லிட்டு பண்ணாங்க சார். என்கிட்ட சொல்லிட்டு பண்ணாங்க. நான் சொல்லி நீயாவது ஒரு போன் அடிச்சு சார் காம்பவுண்ட் கட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது தள்ளுந்து தப்பு தானே? இல்ல சார், எங்க போட போகுது? நான் அவங்க ப்ராப்பர்ட்டி என்னோட இடத்துல இருந்து கட்டுறாங்க போய் எனக்கு வராத போய் நான் கேள்வி. ஆமா சார், எங்க அப்பா இருந்துட்டாரு சார். எங்க அப்பா இல்லாத இடத்துல நான் நிக்கிறேன் சார். இப்போ எங்க அப்பா இருந்துட்டாரு. இப்போ எனக்கு அது கிடைக்காம நான் அடுத்த இருந்தீங்கன்னா என்ன சார் எனக்கு பிரயோஜனம்? அது எப்படி விட்டுருவாங்க? அவங்க பண்ற ஆளுங்க சார். தெரியும் சார். என்ன இது பண்றாங்க தெரியும். அன்னைக்கு பேசும்போது அவங்க அசிங்கமா பேசிட கூடாதுல்ல, வார்த்தை விட்டுற கூடாதுல்ல. நானும் வார்த்தை விட்டேன். போட்டு காட்டுங்க. சுந்தர் சார் அவர் தானே இருந்தாரு. அவர் தானே கேட்டாரு ஃபுல்லாத்தையும். ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே அவர்கிட்ட இருந்து நான் பாத்து வைங்க அதெல்லாம் இப்ப எதுவும் பேச முடியாது. சுந்தர் சார் வரணும். அன்னைக்கு அவர் வரும்போது ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சது வந்து எல்லாமே போலீஸ் சும்மா ப்ளேம் பண்ணாங்க. நானும் ப்ளேம் பண்ணல சார். நான் சொல்றேன், இது லீகலா போய் நீங்க வந்து கோர்ட்டுக்கு போய் முடிவு பண்ணுங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நான் வந்து ஆனா நீ இந்த மாதிரி உடச்சு தரது இந்த மூணாவது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை ஒரு 3-4 மாசமா போயிட்டு இருக்கு. கேஸ் நிற்கணும். நானும் போலீஸ் வந்தா இது கடைசியில் அடிச்சு மண்டே உடச்சு 2 லேடிஸ் ஒரு ஜென்ஸ் ரிமாண்ட் பண்ணியாச்சு. நீங்க வந்து இந்த விஷயத்த தேவையில்லாத பெருசாக்கி வேற ஏதாவது பண்ணீங்கன்னா எல்லாம் கோர்ட்ல போய் பார்த்துட்டு நீங்களே வாங்க என் கூட வீட்டை வந்து பாருங்க. நான் என்ன பேச முடியும்? பிரிச்சு கொடுத்துருக்கேன். வக்கீல் கிட்ட பேசி சார் நான் ஒரே ஒரு கேள்வி எதுவும் சார், எனக்கு தப்பு ரைட் இல்லை. உங்ககிட்ட நான் ஒரு இதாக கேட்டுக்கிறேன். இப்போ இந்த இடம் நீ யாருக்கும் யாருக்கும் நான் இன்னும் எதுவுமே சிகரெட் எதுவுமே எந்த இதுவும் பண்ணல சார். எதுவுமே பண்றது இல்லை சார். நான் இந்த இடம் யாருக்கும் பாவம் பிரிக்கல. பிரிக்காதப்போ உட்காந்து இந்த மாதிரி கட்டலாமா சொல்லுங்க.
எதுவுமே பிரிக்கல. 3 பேர் அப்ரூவல் வரதானே கட்டணும். இடத்துல காமர்ஸ் ரோடு சின்ன செங்கல் கட்டினா நீங்க கட்டணும். அப்ரூவல் அவங்களோட இவங்க கேட்கணும். யாரும் பண்ணாம அம்மாவால மேல நடக்க முடியல, அதனால கீழே அம்மாவுக்கு ஒரு ரூம் போடுறேன், நான் பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, சொத்துக்கு மட்டும் வராங்க. நான் லிஃப்டே போறேன் சார். நான் முடிஞ்சா பண்ண முடியும். அவர் சும்மா காமர்ஸ் தடுக்கிறாரு சார். சார் இல்லைங்க சார், நான் சோறு தான் போட்டேன், அவர் ஃபுல் வீடு கட்டிருக்கிறார். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? வீடு கட்டினது அவங்க பர்மிஷனோட கட்டினாங்க. இன்னொரு விஷயம் எழுதி கொடுத்து பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்காங்க. இது நான் என்னோட பெர்மிஷன் தான் கட்டினது. இது என்னோட பெர்மிஷன் தான் அவங்க கட்டிருக்காங்க. எங்க இவனால எங்க இருந்தாரு சார் இங்க கண்டிப்பா ஏதாவது கொலை பண்ணிட்டு போவாங்க சார். அதான் சார் தயவு கெஞ்சுறேன் சார், ப்ளீஸ் சார், ஏதாவது பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். இருக்க முடியல சார், உங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்க ஃபுல்லா வரீங்க, தேவையில்லாம வார்த்தை பேசாதீங்க சார். அது சார் என்ன பண்றது, நைட்ல ஒரு கதவு தட்டுறேன் சார், என்ன பண்றது எனக்கு தெரியும். பாருங்க, இப்ப நான் சொல்லிட்டு தானே போறேன், பேசி தானே இருக்கிறேன். கொலை பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அர்த்தம். சார் இது நடக்குது சார், தயவுசெய்து ப்ளீஸ் சார், கொஞ்சம் தயவுசெய்து எனக்கு உதவி பண்ணுங்க சார், ப்ளீஸ். இதுக்கு மேலே கெஞ்ச கூட முடியாது. வள்ளியூர்ல அந்த திருட்டு வீடியோ இருக்கனால தான் அனுப்பிச்சு விட்டாங்க. 20 வருஷம் கழிச்சாங்க அந்த வீடியோ ரெக்கார்டு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த பொண்ணாங்க இவரு கட்டினாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நாங்க 3 பேர் என்ன அவர் அங்க காசு எடுத்து இங்க அனுப்பிச்சு வச்சுட்டாரு. 3 பேர் என்ன செஞ்சது? அவங்க பாஸ் வச்சு நல்லா புரிஞ்சுக்கணும். அது பின்போட பக்கத்துல வச்சு ஆளை வச்சு சின்ன பையன் அப்ப அந்த வயசுல உங்களுக்கு என்ன தேவையோ டிபெண்ட் பண்ணிக்கங்க. அதை